ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் ரோஸ் 2 பூ பூத்துருக்குங்க. பாருங்கள், இன்னும் நிறைய மொட்டு இருக்குது. இது வந்து வாங்கி வச்சப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தாங்க தழுத்துருக்கு. பாருங்கள், புது தளிர் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து தொழு உரம் கொடுத்தப்புறம் இந்த வளர்ச்சியை வந்து ஒரு 10 நாள்லேருந்து நம்ம வந்து செடியிலேருந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த செடி எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு அந்த உரத்துலேருந்து வளர்ந்த அந்த சின்ன செடியெல்லாம் நான் வந்து நிறைய பால்சம் செடியெல்லாம் அதில் விட்டுருந்தனால அது வந்து வளராமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எல்லா செடியும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி உரம் போட்டதும் எல்லா ரோஜா செடியுமே நல்லா பூக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த பட்டன் ரோஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்படி தான் பஞ்சு பஞ்சாக கொத்து கொத்தாக பூக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 7 days ரோஸ் எல்லாமே நல்லா பூக்க ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள், எல்லா செடியிலையும் பூ இருக்குது. இந்த நாட்டு பன்னீர் ரோஸ் ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. இது கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பூத்துருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வந்து தொழு உரம் அப்புறம் காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையும் உங்கள் ரோஜா செடி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரோஸும் நல்லா வளர ஆரம்பிக்கும். பாருங்கள், எல்லா ரோஜா செடியிலையும் பூ இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், அதுலேயும் இந்த காஷ்மீர் ரோஸ் ரொம்பவே டார்க் கலராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் ரோஸ்லாம் விரிஞ்சு ஒரு 2-3 நாள் ஆச்சு. இனி வந்து இப்படியே விட்டுட்டோன்னா அது வந்து விளறிடும். அதனால நம்ம இனிமேல் பறிச்சிடணும். அப்புறம் பாருங்கள், இந்த காஷ்மீர் ரோஸ் எவ்வளோ டார்க் கலராக எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு. எப்போ பார்த்தாலும் பூ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரோஸை நீங்கள் வாங்கி வைங்க. அப்புறம் இந்த காக்கட்டன் பூ பாருங்கள், இது ரொம்ப காலையிலே நம்ம எடுத்தனால இது இப்போ தான் விரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நீங்களும் லைட்டாட்டு விரிஞ்ச பூவை கட்டி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காக்கட்டன் பூவை வந்து நேரமே காலையிலே பறித்து கட்டிடுங்க. அப்படின்னா ரொம்ப விரியாமல் இந்த மாதிரி அழகாக இருக்கும்.